త్రిపురవాసినం కరుణామూర్తి స్వరూపం சர்வரோக தோஷ நிவாரணம் ஸ்ரீ சாயிநாதன் தரிசனம். ஓம் சாய்ராம். உங்களிடம் பணம் இருந்தாலும் அதை புத்திசாலித்தனமாக பயன்படுத்தி சேமிக்க வேண்டும். நீங்கள் அதை வீணாக செலவிட்டால் நீங்கள் கடனால் எவ்வாறு பாதிக்கப்படுகிறீர்கள், நீங்கள் எவ்வாறு கடனில் இருக்கிறீர்கள், உங்கள் நிதி நிலைமை எவ்வாறு பாதிக்கப்படுகிறது, நீங்கள் எவ்வாறு பாதிக்கப்படுகிறீர்கள் என்பதை நீங்கள் நிச்சயமாக காண்பீர்கள். நான் எல்லா குடும்ப பிரச்சனைகளையும் என் தலையில் சுமத்தி உள்ளேன். நான் இவ்வளவு கடின உழைப்பை செய்யவில்லை, ஆனால் நீங்கள் இதனால் எந்த பலனையும் பெறவில்லை. நீங்கள் நிறைய கடனில் சிக்கியுள்ளீர்கள், நீங்கள் நிறைய துன்பப்படுகிறீர்கள், நீங்கள் நிறைய சிக்கலில் சிக்கியுள்ளீர்கள். நான் உன்னை இப்படி பார்த்தால் என் வயிறு வலிக்கும், கண்களில் இருந்து கண்ணீர் பெருகும். நன்மை இருக்க வேண்டும் அல்லவா? ஆனால் இன்றைய சமூகத்தில் அதிகப்படியான நன்மையும் பயனற்றது. இதுவரை நீங்களும் உங்கள் கணவரும் அதிக நன்மையால் இழந்த பணமெல்லாம் போதுமானது. இனிமேல் உங்களுக்கு யார் நல்லவர்? நீங்கள் எவ்வளவு கடனால் அவதிப்பட்டாலும், யார் உங்களுக்கு தேவையில் காத்திருந்தாலும், உங்களிடம் இருந்து உதவி பெற்றவர்கள் கூட இப்போது முகம் சுளிக்கிறார்கள். அவர்கள் நிலைமைகளையும் நீங்கள் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தீர்கள் என்பதையும் பார்த்தீர்களா? நீங்கள் அவர்களுக்கு எப்படி உதவி செய்தீர்கள், நீங்கள் அவர்களை எப்படி அணுகினீர்கள்? அவர்கள் இவை அனைத்தையும் முற்றிலுமாக மறந்துவிட்டார்கள். இப்போதெல்லாம் அவர்கள் பணத்திற்கு மட்டுமே மதிப்பு கொடுக்கிறார்கள். எனவே பாச இணைப்புகள், தொடர்புகள் கூட மறந்து விடுகின்றன. ஒரு நபர் தனக்கு தேவைப்பட்டால் தவிர மற்றொரு நபரின் அருகில் செல்வதில்லை. அவர் அவர்களை அன்புடன் வரவேற்பதில்லை. அவர் மற்றவரிடமிருந்து ஏதாவது ஒன்றை மட்டுமே அறிய விரும்புகிறார். அவர்கள் எப்படி மகிழ்ச்சியாகவும் இருக்கிறார்கள் என்பதையும் அவர் அறிய விரும்புகிறார். அவர்கள் என்ன செய்கிறார்கள், எப்படி மகிழ்ச்சியாகவும் வாழ்கிறார்கள் என்பதையும் அவர் அறிய விரும்புகிறார். அவர்களிடம் இருந்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் நோக்கத்துடன் நாமும் அந்த வேலையை செய்ய வேண்டும். நீங்கள் அவர்களை புறக்கணிக்கும் நாட்கள் இவை அல்ல. குறைந்தபட்சம் அவர்களுக்கு ஏதேனும் பிரச்சனை ஏற்பட்டால் அவர்களை வாழ்த்தும் நாட்கள் அல்ல. இவை அனைத்தும் நடக்கும் நாட்கள். இவை யாராவது உங்களிடம் உள்ள பணத்தை உண்மையிலேயே உங்களிடம் வந்து உங்கள் உதவிக்காக காத்திருந்தால் அவர்களுக்கு மட்டும் ஆதரவு அளிக்கவும். அதற்காக அவர்களை எல்லா வகையிலும் அறிந்து ஆதரிப்பது நல்லதல்ல என்று சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாட்களில் உங்களை சுற்றி வருபவர்கள் கொஞ்சம் இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அப்படியானால் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள், அவர்கள் ஏன் எங்களிடம் வந்தார்கள், இதையெல்லாம் மனதில் கொண்டு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அழுதால் உங்கள் மீது நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழப்பீர்கள். நீங்கள் நினைத்தால் நீங்கள் நேரத்தை வீணடிப்பீர்கள். இடம்பெற்ற அனுமதித்தால் நீங்கள் அனைவரின் பார்வையிலும் முக்கியமற்றவராகி விடுவீர்கள். எல்லாவற்றையும் விட்டுவிட்டு முன்னேறுவதன் மூலம் மட்டுமே உண்மையான வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நீங்கள் காண முடியும். எனவே நீங்கள் ஏற்கனவே அழுகிறீர்கள், பலவீனமான உணர்கிறீர்கள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்கள் கணவர், உங்கள் குழந்தைகள் மற்றும் உங்கள் குடும்பத்திற்காக நீங்கள் மிகவும் உழைக்கிறீர்கள். மேலும் அவர்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்க விரும்புகிறீர்கள். இந்த வழியில் நீங்கள் செய்ய வந்ததை போன்று ஒரு பணி உள்ளது. நீங்கள் அந்த வேலைகள் அனைத்தையும் மிக கவனமாக செய்தாலும் அதிலிருந்து உங்களுக்கு எந்த நன்மையோ அல்லது லாபமோ கிடைக்கவில்லை. நீங்கள் நிறைய சிரமங்களை மட்டுமே எதிர்கொள்கிறீர்கள். ஆனால் நீங்கள் தனியாக நடப்பதாக சொன்னபோது நீங்கள் அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார்கள் என்பதை நான் ஒருபோதும் மறக்க மாட்டேன். எனவே நீங்கள் எப்போதாவது தனியாக இருப்பது போல் உணர்ந்தால் பாபா இருக்கிறார். யோசித்து பாருங்கள், பாபா எத்தனை முறை எனக்கு உதவவில்லை. நீங்கள் விழுந்தால் நீங்கள் தான் எனக்கு உதவி செய்வீர்கள். நீங்கள் தவறு செய்தால் சரியான பாதையை காட்ட நான் எப்போதும் உங்களுக்கு பின்னால் இருப்பேன் என்பதை மறந்து விடாதீர்கள். நான் உங்களை ஒருபோதும் தனியாக விட்டுவிடவில்லை. இருப்பினும் சில சிரமங்கள் மற்றும் சில கர்மாக்களின் விளைவுகள் காரணமாக நீங்கள் சிரமங்களின் புதைக்குழியில் சிக்கியுள்ளீர்கள். இருப்பினும் நீங்கள் புத்திசாலித்தனம் கொண்ட ஒரு உயிரினம் மட்டுமே என்பது உண்மைதான். உங்களிடம் எவ்வளவு மந்திர மருந்து இருந்தாலும் உங்கள் வயிற்றுக்கு ஒரு சில உணவு மட்டுமே தேவை. உங்கள் உடலுக்கு தேவையானது மன அமைதி. ஆனால் அந்த சில உணவு கூட தீர்ந்துவிடும். மேலும் நீங்கள் குடும்பத்திற்கு போதுமானதாக இருக்கும். உங்கள் குழந்தைகளின் தேவைகள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் செலவிட வேண்டும். பணம் கிடைத்தால் போதும் என்று நினைக்கிறீர்கள். உங்களிடம் பணம் இருக்கும்போது அதை எப்படி செலவிடுகிறீர்கள் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் எப்போதாவது உணர்ந்திருக்கிறீர்களா? உங்களுக்கு தேவையானதை மட்டும் செலவு செய்யுங்கள், மற்ற அனைத்தையும் கவனித்துக் கொள்ளுங்கள். நான் ஒப்புக்கொள்கிறேன், பணம் நிரந்தரமானது அல்ல என்று ஒருவர் உங்களிடம் சொன்னார். ஓம் சாய்ராம்.